வணக்கம். நான் தமிழன்பன். தமிழ்நாடு அரசியலில் மீண்டும் ஒரு பரபரப்பான மாற்றங்கள் நடைபெறக்கூடிய அறிகுறிகள் தென்படுகின்றன. அப்படி என்ன பரபரப்பான மாற்றம் என்ற கேள்வி வரலாம். இப்பொழுது அறுதி பெரும்பான்மை இல்லாத விஜய் கட்சி, காங்கிரஸ், பொது உடைமை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளுடைய ஆதரவுடன் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சி, பொது உடைமை கட்சிகள் என்று பாஜகவுக்கு எதிர்நிலையில் உள்ள கட்சிகளின் ஆதரவில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் ஒன்றிய அளவில் பாஜக என்ன நினைக்கிறதோ அதை தமிழ்நாட்டில் செயல்படுத்தும் வேலைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். ஏற்கனவே கனிம வள ஆய்வுக்கு அனுமதி, பல்கலைக்கழக வேந்தர் நியமனத்தில் ஒன்றிய அரசின் நிபந்தனைக்கு அனுமதி என்று பல்வேறு விஷயங்களில் ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி நிரலை தமிழ்நாட்டில் செயல்படுத்தும் வேலையை, அவர்கள் நீட்டுகிற இடங்களில் கையெழுத்து போடுகிற வேலையை மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயம் தெரிந்தும் தெரியாமல் போல் இருந்து கொண்டிருந்தார்கள் காங்கிரஸ் கட்சியினர். ஆனால் இப்பொழுது நாளுக்கு நாள் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளில் பாஜக சார்புத்தன்மை அதிகமாக ஆவதும், அது வெளிப்படையாக தெரிவதும் அவர்களுக்கு பெரிய அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சியினர் அதை கண்டும் காணாது போல் இருந்தாலும், அகில இந்திய அளவில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினரும் ராகுல் காந்தி போன்றோரும் இது மிகவும் மோசமான நிகழ்வாக இருக்கிறது, இதற்கு நாம் தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்க முடியாது என்கிற அதிருப்தி குரல்களை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அண்மைய உதாரணமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தொகுதி மறுவரையில் எந்த மாற்றமும் கூடாது, ஏற்கனவே இருக்கின்ற 543 தொகுதிகள் அப்படியே தொடர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினது விஜய் அரசு. விஜய் அவர்களே அது தனி தீர்மானமாக கொண்டு வந்து திமுக ஆதரவுடன் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் சில நாட்களிலேயே மாமல்லபுரத்தில் நடந்த தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் அமித்ஷா அவர்கள் தலைமையில் பேசிய விஜய் அவர்கள் நோ டீலிமிட்டேஷன் என்கிற நிலையிலிருந்து, அதாவது தொகுதி மறுவரையே கூடாது என்கிற நிலையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பாதிப்பில்லாத வகையில் தொகுதி மறுவரை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். இந்த நிலைப்பாட்டில்தான் காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் தொடக்கத்திலிருந்து இருந்து வருகின்றன. குறிப்பாக திமுகவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், திமுக தொடக்கத்திலிருந்தே 543 தொகுதிகளில் தமிழ்நாட்டுக்கு எத்தனை விழுக்காடு பங்களிப்பு இருந்ததோ அதற்கு அதே அளவு 850 தொகுதிகள் என்றாலும் தமிழ்நாட்டுக்கான பங்களிப்பு இருக்க வேண்டும், அதில் ஒன்று குறைந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது திமுகவின் நிலைப்பாடு. ஆனால் விஜய் அரசு நிறைவேற்றிய தீர்மானம் என்பது 850 என்று மாற்ற வேண்டியதே இல்லை, 543 போதும் என்பதுதான். சட்டமன்றத்தில் அப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு ஒரு சில நாட்களில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி முதலமைச்சர்கள் மாநாட்டில் இப்படி பேசியிருக்கிறார் விஜய் அவர்கள். இது பாஜகவின் நிகழ்ச்சி நிரலுக்கு அவர் அடிபணிந்து போகிறார் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இது குறித்து இன்னமும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து வெளிப்படையாக எந்த கருத்தும் சொல்லப்படாமல் இருக்கிறது. இந்த நேரத்திலேயே பொதுவுடைமை கட்சிகளை குறிவைத்து ஒரு வட்டாட்சியர், ஒரு தாசில்தார் அப்படி ஒரு அறிக்கை வெளியிடுவது இந்திய வரலாற்றில், உலக வரலாற்றிலே இதுதான் முதல் முறை என்று சொல்லலாம். எத்தனை கம்யூனிஸ்ட் கட்சியினர் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், எந்தெந்த வீடு, பெயர்கள், எல்லா விவரங்களையும் எனக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் ஒரு சுற்றறிக்கை விடுகிறார். ஒரு வட்டாட்சியர் அப்படி ஒரு சுற்றறிக்கை விட முடியும் என்பது அனைவருக்குமான ஆச்சரியமான கேள்வி. ஆனால் அதை தாண்டி அப்படி ஒரு சுற்றறிக்கை வந்தது, அது திரும்ப பெறப்பட்டது என்பது அடுத்தது. ஆனால் அப்படி ஒரு சுற்றறிக்கை வந்தது. அதற்கு பிறகு கல்லூரி மாணவர்கள் பொதுவுடைமை கட்சிகள், கரப்பான்பூச்சி கட்சி நடத்தும் போராட்டங்களில் பங்கு பெறக்கூடாது, பங்கு பெற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வித்துறையிலிருந்து ஒரு சுற்றறிக்கை வருகிறது. இந்த 2 சுற்றறிக்கைகளும் அப்பட்டமாக பாஜகவின் குரலை, RSSின் குரலை வெளிப்படுத்துவதாக இருந்தது. அது விஜய் அவர்களுடைய அதிகாரத்தின் கீழ் உள்ள அதிகாரிகள் செய்த செயல். இப்பொழுது இது விஜய் அவர்களுக்கு தெரிந்து நடந்ததா, தெரியாமல் நடந்ததா என்கிற விவாதம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் அவர்களுக்கு தெரியாமல் அதிகாரிகள் செய்து விட்டார்கள் என்று சப்பைக்கட்டுகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட
இப்போ பொது உடைமை கட்சிகள் வெளிப்படையாகவே இதில் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி போராட்டங்களும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்திலே விஜய் அவர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மகிழ்ந்து கொடுக்கப்படும் என்று அறிவித்தார். எங்களுக்கு அந்த இது வேண்டாம் என்று திமுக அறிவித்தது. திமுக போலவே இந்திய பொது உடைமை கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்றத்திலேயே எங்களுக்கும் மகிழ்ந்து வேண்டாம் என்று அறிவித்திருக்கிறார். அதாவது ஆளுங்கட்சிக்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார். அவர்களுடைய ஆதரவில் தான் ஆளும் கட்சியே இருக்கிறது என்றாலும் கூட ஆளுங்கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு நேர் எதிராக எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி எடுக்கக்கூடிய நிலையையே பொது உடைமை கட்சியும் எடுத்திருக்கிறது. அதோடு நேற்றைய சட்டமன்றத்தில் இன்னொரு நிகழ்வும் நடந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைச்சர் வன்னியரசு அவர்கள் அவர் பேசும் பொழுது, பாமக உறுப்பினரை குறித்து பேசும் பொழுது, பாமகவினருக்கு ராமதாஸ் அவர்களை காப்பாற்றுவதை காட்டிலும் பிரதமர் மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் காப்பாற்றுவதில் தான் அதிக அக்கறை இருக்கிறது என்று பேசினார். உடனடியாக தலையிட்ட அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த சொற்களை, பிரதமர் குறித்தும் உள்துறை அமைச்சர் குறித்துமான சொற்களை நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அவர்கள் பெயரை சொல்லக்கூட இவர்கள் தயங்குகிறார்கள், அவர்கள் பெயரை சொல்லி பேசுவதற்கு கூட இவர்கள் அச்சப்படுகிறார்கள் என்கிற நிலை வெளிப்படையாக நேற்று தெரிந்தது. இவை எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி முற்போக்கு இயக்கங்கள், அதாவது பாஜகவுக்கு நேர் எதிர்நிலையில் கொள்கை கொண்டுள்ள கட்சிகளுடைய ஆதரவில் ஆட்சி நடக்கிறது. ஆனால் ஆட்சி சார்பில் நடைபெறும் விஷயங்கள் அனைத்தும் பாஜக நினைப்பதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது யதார்த்தமாக இருக்கிறது. இது முதலில் தொடக்கத்தில் அவர்கள் அதை தெரிந்தும் தெரியாதது போல் இருந்தார்கள். இப்பொழுது வெளிப்படையாக தெரிய தொடங்கி இருப்பது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய நெருக்கடியாக மாறி இருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினர் கூட அதை கண்டும் காணாமல் இருந்து விடுவார்கள். ஆனால் அகில இந்திய அளவில் அது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இப்படிப்பட்ட, அதாவது பாஜகவின் நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு மாநில ஆட்சி, பாஜகவின் ஆட்சி என்று சொல்லப்படுவது போல் பாஜகவினுடைய கருத்தாக்கத்தில் உள்ள தலைமைச் செயலாளரை வைத்துக் கொண்டு நடத்தப்படுகின்ற அந்த ஆட்சியை காங்கிரஸ் ஆதரிப்பதா என்கிற கேள்வி எல்லா பக்கமும் அவர்களுக்கு வந்திருக்கிறது, மற்ற கூட்டணி கட்சிகளிடமும் வந்திருக்கிறது என்பதால் அவர்களுக்கு ஒரு கடும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவர்கள் இந்த ஆட்சிக்கு கொடுத்திருக்கும் ஆதரவை திரும்ப பெற்றுவிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருப்பதாகவும் அது குறித்த பேச்சுகள் தொடங்கி இருப்பதாகவும் தகவல்கள் கசிகின்றன. ஒரு பக்கம் இப்படி நடக்கிறது என்றால் அது ஆளுங்கட்சியாக இருக்கிற விஜய் அவர்களுக்கும் ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜகவுக்கும் தெரியாமல் இருக்குமா என்ன? அவர்கள் அதற்கு மாற்று வழியை சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் என்பது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அந்த பரபரப்பான அரசியல் திருப்பங்கள் என்று நான் முதலில் குறிப்பிட்டேன். காங்கிரஸ், பொது உடைமை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய அனைத்தும் ஆதரவை திரும்ப பெற்றாலும் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வது எப்படி என்கிற இடத்தை நோக்கி விஜய் ஆட்சியும் பாஜக கட்சியும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்றுதான் இப்பொழுது சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இவர்கள் ஆதரவில் ஆட்சி அமைத்து பெரும்பான்மை நிரூபித்து விட்டாலும் கூட இவர்களை முழுமையாக நம்ப முடியாது என்று நினைத்துத்தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி அவர்களை பதவி விலகச் செய்து உடனடியாக தவேகாவில் சேர வைத்தார்கள். உடனடியாக 3 மாதங்களில் அந்த தொகுதிகளுக்கெல்லாம் இடைத்தேர்தல் வந்துவிடும், அனைவரும் தவேகா உறுப்பினர்களாகவே சட்டமன்றத்துக்குள் வந்து விடுவார்கள், நாம் அறுதி பெரும்பான்மை, தனி பெரும்பான்மை பெற்றுவிடலாம் என்கிற எண்ணத்தில் விஜய் கட்சி செயல்பட்டது. ஆனால் அதிமுக உறுப்பினர்களை தொடர்ந்து விலைக்கு வாங்குவதில் நிறைய நெருக்கடிகள் ஏற்பட்டு அதிமுக, எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சட்ட நீதிமன்றங்களில் நிறைய வழக்குகளை தொடுத்து சட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அதிமுகவில் இருந்து விலகி தவேகாவில் இணைய வேண்டும் என்று நினைத்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படியே அமைதியாகிவிட்டார்கள். அப்படியே அமைதியாகி எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வருத்தம் தெரிவித்து கடிதம் கொடுத்து தங்கள் பதவிகளை காப்பாற்றிக் கொண்டாலும் கூட முழு மனதாக அவர்கள் எடப்பாடி அவர்களுடன் இணைந்து செயல்படவில்லை என்பது நடைமுறையில் தெரிகிறது. திரு SP வேலுமணி அவர்கள், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் வெளிப்படையாக அறிக்கை வெளியிடுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வெளிப்படையாக அறிக்கை வெளியிடுகிறார்கள். CV சண்முகம் வெளிப்படையாக பேசுகிறார். அதிலும் CV சண்முகம் பேட்டிகள்லாம் மிக கடுமையாகவே இருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி குறித்து அவர் பேசுவது கடுமையான சொற்களாகவே இருக்கின்றன. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டப்படி அவர்கள் அதிமுக உறுப்பினர்களாக சட்டமன்றத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்
இவர்கள் அதாவது காங்கிரஸ் பொதுவுடைமை கட்சிகள் விலகி சென்றாலும் கூட தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றுவது எப்படி என்பதில் விஜய் போட்டிருக்கும் கணக்கு என்னவென்றால், அவர்களுக்கு 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பாமகவை உள்ளே சேர்த்தால் 111 ஆகிறது. இன்னும் 8 அல்லது 9 பேர் ஆதரவு இருந்தால் அறுதி பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்பது உள்ள நிலை. இந்த 8-9 பேரை அதிமுகவில் இருந்தே விலக்கி வாங்கிவிடலாம். அதாவது அதிமுக சட்ட சிக்கல்கள் வராத அளவுக்கு அதிமுக உறுப்பினர்கள் எப்படி ஆதரவு தெரிவிப்பது என்கிறது குறித்த ஆலோசனைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வை அனைவரும் கண்டிருப்பீர்கள். திடீரென 100 நாட்கள் ஆட்சி அமைத்து 100 நாட்கள் ஆகிவிட்டன. இந்த நிலையில் திடீரென அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 5-6 பேர் பாமக தலைவர் அன்புமணி அவர்களை சந்தித்தனர். அவர்கள் சந்தித்தது எதற்காக என்றால், தேர்தலில் உங்களால் தான் நாங்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறோம், உங்களுடன் கூட்டணியில் இருந்ததால் உங்களுடைய வாக்கு வங்கிகள் எங்களுக்கு கிடைத்ததால் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம், அதனால் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவரை சந்தித்ததாக செய்தி சொல்லப்பட்டது. புகைப்படங்களாகவும் காணொலிகளாகவும் அவை வெளிவந்தன. இவ்வளவு நாள் இல்லாமல் இப்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறார்கள் எனும் பொழுதே ஏதோ ஒரு உள்கூத்து நடக்கிறது என்பது அனைவருக்கும் புரியக்கூடிய விஷயம்தான். அந்த உள்கூத்து தான் காங்கிரஸ் மற்றும் பொது உடைமை கட்சிகள் விலகி சென்றாலும் அவர்கள் அத்தனை பேருமே ஆதரவை திரும்ப பெற்று கொண்டாலும் கூட மீதி இருக்கிற, அதாவது தவேகாவுக்கு இருக்கிற 107 போக மீதி இருக்கிற 11 இடங்கள் 11 இடங்கள் அல்லது 12 இடங்களுக்கு பாமகவின் 4, மீதி அதிமுகவில் இருந்து மீதி பேரை ஆதரவு தெரிவிக்க வைத்து விடலாம் என்கிற முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவில் இருந்து விலகி சென்றவர்கள் வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்க முடியாமலும் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே விலகிவிட்டார்கள். உடனடியாக அங்கு தேர்தல் வரும், அவர்கள் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக வருவார்கள் என்கிற ஆசையில் மண் விழுந்து விட்டது. நீதிமன்றம் தேர்தல் நடத்த தடை விதித்திருக்கிறது. அந்த தடையை எதிர்த்து திரு MR விஜயபாஸ்கர் அவர்களும் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்களும் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அவையெல்லாம் நிலுவையில் இருக்கின்றன. இதனால் தேர்தலில் போட்டியிட்டு வென்று மீண்டும் நம் பெரும்பான்மை நிரூபிப்பதை காட்டிலும் அதற்கு முன்பாக ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்தால் எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பதற்காக ஒரு வேலையை விஜய் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு பாஜகவின் ஆதரவும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதன் விளைவாகத்தான் பாமகவின் 4 பேர், மீதி உள்ளவர்கள் அதிமுகவில் உள்ள அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்றும், அந்த அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் யார், அவர்கள் எவ்வளவு தூரம் நம் பக்கம் நிற்பார்கள் என்கிற கணக்கெடுப்புகள் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். அதன்படி சட்ட சிக்கல் இல்லாமல், அதாவது அதிமுகவில் மொத்தம் 47 உறுப்பினர்கள் இருந்தார்கள். இப்பொழுது 6 பேர் விலகிவிட்டதால் 41 பேர் இருக்கிறார்கள். அவற்றில் 2/3 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவை நாம் பெற்றால் சட்டப்படி சிக்கல் இல்லாமல் பெற முடியும். அவ்வளவு பேர் நம் பக்கம் வருவார்களா, அவர்களுக்கு எப்படி சொல்லி அவர்களை வரவழைப்பது என்கிற ஆலோசனைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதன் விளைவாக, அதன் தொடக்கமாக அவர்களுக்கு ஏற்கனவே, அதாவது விஜய் அவர்கள் பதவியேற்பதற்கு முன்பாகவே அதிமுக அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களை நேரடியாகவே சென்று சந்தித்தார். திரு CV சண்முகம், SP வேலுமணி குழுவினரை சந்தித்து விட்டுத்தான் வந்தார். அப்பொழுதே அவர்களுக்கு பல வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன என்று சொல்லப்படுகிறது. அதன்படி அவர்களுக்கு அமைச்சர் பதவி, வாரிய தலைவர் பதவி போன்ற பதவிகள் தரப்படும் என்றெல்லாம் அப்பொழுதே பேச்சு நடந்தது என்று சொல்கிறார்கள். எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னணி தலைவர்கள் எல்லாம் அதை வெளிப்படையாகவே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சில எலும்பு துண்டுகளுக்காக கட்சிக்கு துரோகம் செய்து விட்டவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் என்று அதிமுகவினர் குறித்து விமர்சனம் பொதுவெளியிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மீண்டும், அதாவது ஒன்றிய பாஜக அரசின் தயவும் இருப்பதால், முழுமையான ஆதரவும் இருப்பதால் நம்முடைய பதவிக்கு எந்த காலத்திலும் ஆபத்து வந்துவிடாது என்கிற நம்பிக்கையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஊட்டி, சட்டத்துக்குள் இருக்கிற ஓட்டைகளை கண்டறிந்து அதன் மூலம் அவர்களுடைய பதவியை தக்க வைத்து அவர்களை விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க செய்வது என்கிற ஆலோசனை இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள்.
ஏனெனில் காங்கிரசும் இருக்கட்டும், பாமகவும் இருக்கட்டும் என்பதுதான் விஜய் கட்சியினுடைய நிலையாக இருந்தது. ஆனால் அதற்கு காங்கிரஸ் ஒத்து வரவில்லை. காங்கிரஸ் என்ன சொல்லிவிட்டது என்றால், ஒன்றிய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவின் தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்று வரை அதிகாரப்பூர்வமாக அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிற பாமகவை அமைச்சரவையில் சேர்த்தால் அவர்களும் நாங்களும் எப்படி ஒரே அமைச்சரவையில் இடம்பெற முடியும்? இது நடக்காது என்று அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதனால்தான் இடையில் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் கடுமையான வார்த்தை போர்கள் நடந்து கொண்டிருந்தன. அது குறித்தும் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இப்பொழுது மீண்டும் அதே நிலை வரும்பொழுதுதான் காங்கிரஸ் முழுமையாக போனாலும் சரி, காங்கிரஸ் உட்பட பொதுவுடைமை கட்சிகள் உட்பட அனைவரும் போனாலும் சரி, இவர்களை வைத்து நடத்திவிடலாம் என்பது இவருடைய கணக்கு. அதற்கான ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு முன்னோட்டமாக தொடக்கமாக பாமகவை முதலில் அமைச்சரவையில் இணைப்பது என்கிற முடிவுக்கு விஜய் கட்சி வந்திருப்பதாக சொல்கிறார்கள். அதாவது இப்பொழுது இருக்கிற அமைச்சரவை அப்படியே தொடரும், பாமகவை அமைச்சரவையில் இணைப்பது, சௌமியா அன்புமணி அவர்களை அமைச்சராக ஆக்குவது என்கிற முடிவை விஜய் கட்சி எடுத்திருக்கிறது என்றும் அதை விரைவில் அமல்படுத்த போகிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். அப்பொழுது யார் யார் இந்த பக்கம் இருக்கிறார்கள் இல்லை என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிந்துவிடும். காங்கிரஸை சேர்ந்த 5 பேரில் 2 பேர் அல்லது 3 பேர் இங்கேயே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அது இன்னும் கூடுதல் பலமாகிவிடும். அப்படி எதுவும் நடக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய அனைத்தும் அமைச்சர்களாக இருக்கும் பொழுதே பாமகவையும் அமைச்சரவையில் சேர்ப்பது என்கிற முடிவுக்கு விஜய் கட்சி வந்திருக்கிறது என்றும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்து விட்டன என்றே சொல்லப்படுகிறது. குறிப்பாக சௌமியா அவர்களுக்கு அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுவது, அவர்களுடைய செயல்பாடுகள், தொடர் செயல்பாடுகள், ஏற்கனவே பசுமை தாயகம் அமைப்பின் மூலம் அவருடைய செயல்பாடுகள் ஆகியவற்றின் மூலம் அவருக்கு வேளாண் துறை அமைச்சர் பதவி கொடுப்பது என்கிற வரைக்கும் பேசியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது அரசியல் அரங்கில் மேல்மட்ட அளவில் பரவலாக பேசப்படுகிற செய்தியாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. தொடக்கத்தில் பாமகவை அமைச்சரவைக்குள் சேர்ப்பது, அதற்கு விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்கிறது, காங்கிரஸ் என்ன சொல்கிறது என்று பார்த்து அவர்கள் வெளியேறினாலும் அந்த உடனடியாக ஆட்சிக்கு ஆபத்து இல்லாத வகையில் அதிமுக உறுப்பினர்களை வைத்து அதை சமன் செய்வது, அதற்கு பாஜகவின் உதவியை நாடுவது என்கிற நிலையை விஜய் கட்சி எடுத்திருக்கிறது. அதை செயல்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். விரைவில் அது குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். அதாவது பேச்சுவார்த்தைகள் என்பது மறைமுக பேச்சுவார்த்தைகள் இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கின்றன, நடந்து முடிந்துவிட்டன என்று கூட சொல்லப்படுகிறது. அதிமுகவிலிருந்து குறிப்பிடத்தகுந்த எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி விஜய் கட்சிக்கு அவர்கள் தனி கட்சியாகவோ அல்லது பாமகவிலே கூட சேரலாம் என்கிற ஒரு நிலை கூட இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி ஏதாவது ஒரு வகையில் அது ஆட்சி அமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்களை அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கொண்டு வருவது, அதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றன என்பது குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருகிறவர்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுப்பது, எந்தெந்த பதவிகள் கொடுப்பது என்கிற அளவுக்கு கூட பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள். இதன்படி விரைவில் இது நடக்கக்கூடிய நிகழ்வு என்னவாக இருக்கும் என்றால், முதலில் பாமக விஜயினுடைய ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கும். ஆதரவு தெரிவித்து அவர்கள் ஆளுநரிடம் ஆதரவு கடிதம் கொடுத்தால் பாமகவினுடைய உறுப்பினர்கள், சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி அவர்கள் வேளாண்மை துறை அமைச்சராக பொறுப்பேற்பார். அதன் பிறகு காங்கிரசும் மற்ற கட்சிகளும் என்ன சொல்கின்றன, அவர்கள் இவர்களோடு அப்படியே தொடர்கிறார்களா அல்லது இவர்கள் இல்லை நாங்கள் வெளியே செல்கிறோம் என்கிற முடிவை எடுக்கிறார்களா என்பது அப்பொழுது பார்த்து கொள்ளலாம். ஏனெனில் யார் எங்கே எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பார்கள் என்று தெரியாது. திமுக கூட்டணியில் போட்டியிட்ட மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி விஜய் கட்சிக்கு ஆதரவு அளிப்பது எனும் பொழுது அவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி விலக சொல்லும் போது அவர்கள் பதவி விலக இயலாது என்று சொல்லி திமுகவிலேயே அதிகாரப்பூர்வமாக இணைந்து விட்டார்கள். அப்படி ஒரு வேளை அமைச்சராக இருக்கிறவர்கள் தவேகாவிலேயே தொடர்வதற்கு விருப்பப்பட்டால் மேற்கொண்டு 2-3 இடங்கள் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பாமகவும் சேர்த்த பிறகு அதனுடைய முடிவு தெரிய வரும். பாமக சேர்ந்த பிறகுதான் காங்கிரசினுடைய, முஸ்லீம் லீக்கினுடைய முடிவெல்லாம் அப்பொழுதுதான் தெரிய வரும். விடுதலை சிறுத்தைகள் உட்பட அனைவருடைய முடிவும் அப்பொழுதுதான் தெரிய வரும். அது அப்பொழுது எவ்வளவு எண்ணிக்கை கிடைக்கிறது என்பதை பார்த்து கொண்டு அதற்கு மேல் எவ்வளவு தேவைப்படுகிறது, அதை எப்படி கொண்டு வருவது என்கிற
யோசனைகள் என்கிற பேச்சுகள் வந்து அதற்கான ஆலோசனைகள் நடத்தப்பட்டு அவற்றுக்கு செயல்படுவம் கொடுக்கிற வேலைகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். இதுதான் விரைவில் நடக்க இருக்கிற தமிழ்நாடு அரசியல் மாற்றம். அதன் தொடக்க கட்டமாக சௌமியா அன்புமணி அவர்கள் வேளாண் அமைச்சராக பொறுப்பேற்கிறார் என்பதுதான் தொடக்க பரபரப்பாக இருக்கக்கூடும் என்பது இப்பொழுது அரசியல் அரங்கில் உலவும் தகவலாக இருக்கிறது. இது ஏற்கனவே திரு அன்புமணி அவர்கள் செய்தியாளர்கள் கூட்டத்தில் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார்கள். என்ன நீங்க போறீங்களாமே, உங்களுக்கு 2 அமைச்சராமே, இத்தனை வாரிய தலைவராமே எல்லாம் கேட்கிறாங்க. இவை எதுவும் உண்மை இல்லை, அனைத்தும் வதந்தி என்று அவர் வெளிப்படையாக சொன்னார். ஆனால் வதந்தி என்று சொல்கிற பல விஷயங்கள் செய்திகளாக மாறிய வரலாறுகள் இங்கு இருக்கின்றன. இப்பொழுது இது வதந்தியாக இருக்கிறது. சௌமியா அன்புமணி அவர்கள் வேளாண்மைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கவிருக்கிறார் என்பது வதந்தியாக உலவிக் கொண்டிருக்கிறது. அது செய்தியாக விரைவில் மாறும் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது. அது செய்தியாக மாறுகிறதா, வதந்தியாகவே போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த மாற்றங்கள் நடக்கும் பொழுது அது குறித்து விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.